ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரன் லோகசங்கரம். शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्तु अन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. हरि ओम्. கீதையில 10வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்துல 10வது அத்தியாயத்துல நிறைய விஷயம் சொல்றாரு. 22வது ஸ்லோகத்துல வேதானாம் சாம வேதோஸ்மி அப்படின்னு பகவான் சொல்றார். நாம வேதங்களை கொஞ்சம் தொட்டிருக்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு அந்த மாதிரி இடம் வரும்போது அப்படியே எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிடலாம். அங்க போய் எதுவும் விளக்கம் சொல்ல வேண்டி வராது. இந்திரியானாம் மனச்சாஸ்மி, அதே மாதிரி 25வது ஸ்லோகத்துல 10வது அத்தியாயத்துல கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம், அது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மந்திரங்கள்ல ஏகாட்சரமாக நான் இருக்கிறேன், ஓங்காரமாக இருக்கிறேன். யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி, யஜ்ஞங்களில் ஜபயஜ்ஞமாக இருக்கிறேன், அது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பிருகத் சாம ததா சாம்னாம், சாம வேதங்கள்ல பிருகத் சாமமாக இருக்கிறேன். காயத்ரி சந்தசாமகம், சந்தஸ்கள்ல நான் காயத்ரியாக இருக்கிறேன். இந்த இதுல எனக்கு ஒரு ஓரம குறைவு. நான் கேள்வி பதில் வகுப்புல சொன்னேனா அல்லது இந்த வகுப்புலதான் காயத்ரி சந்தஸ் பத்தி பேசினா அப்படின்னு எனக்கு கேள்வி பதில் வகுப்புல செவ்வாய்க்கிழமை வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். காயத்ரி சந்தஸ்னா என்னன்னு லேசா பார்த்திருக்கிறோம். மாசானாம் மார்கஷீர்ஷோ அகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். இத களவாடிதான், களவாடின்னு சொல்லலாம், அல்லது இத ஞாபகத்துல வச்சுதான் கண்ணதாசன் பொதுவா இந்த மாதிரி பழைய இலக்கியங்கள் இருந்து நிறைய எடுத்து எழுதுவார். அது பெருமையாவும் நினைக்கிறவர். அவருக்கு அதுல கூச்சம் ஒண்ணும் இல்லை. அதை யாரை சுட்டி காட்டினாலும் அதுல அவர் பெருமை தான் படுவாரு. இந்த மாதங்களில் நான் மார்கழிங்கிறது இதுல இருந்து எடுத்ததுதான். காலங்களில் அவள் வசந்தம்ங்கிறது ரித்து நாம் சுமாகரக அப்படி, அதுவும் இதே 10வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். அடுத்து ஓமித்தி ஏகாட்சரம் பிரம்ம, 8வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ஓம் பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். ஓம் பல இடங்கள்ல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. கீதையில 8வது அத்தியாயத்துல 17வது அத்தியாயத்துல குறிப்பிடப்படுது. மாண்டூக்கிய உபநிஷத்துல முக்கியமா ஓம் வச்சுதான் ஆராய்ச்சியே. இதே மாதிரி பல இடங்களிலையும் இந்துக்களுக்கு ஓங்காரம் ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க. ஓம் அப்படிங்கிறது பகவான். அந்த ஓங்காரம் தான் 4 வேதங்களாக பிரிஞ்சது, ரிக்யஜு சாம அதர்வணம். அந்த ஓங்காரத்தினுடைய விரிவு காயத்ரி. அந்த காயத்ரியுடைய விரிவு தான் 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களை அப்படி ஜூஸ் எடுத்தா காயத்ரி, காயத்ரியும் ஜூஸ் எடுத்தா அது ஓங்காரம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க.
17வது அத்தியாயத்துல 23 இருந்து 27 வரையிலும் ஓம் தத் சத் எல்லாத்த பத்தியும் பகவான் சொல்றாரு. கீதையில ஒவ்வொரு அத்தியாயம் நம்ம முடிக்கும் போது ஓம் தத் சத் இதி அப்படின்னு தான் முடிக்க போறோம். இப்போ போன வகுப்பு, வெள்ளிக்கிழமை வகுப்பு எங்க விட்டோமோ அங்கிருந்து தொடருவோம். தீட்சை பத்தி கேட்டாங்க. மந்திர தீட்சை, பிரம்மச்சாரிகளுக்கு மந்திர தீட்சை, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இதுவும் கீதையில பேசப்படுது. அதை பத்தி நாம கூடுதல் சமயம் வரும்போது பார்ப்போம். அடுத்தது பிரம்மச்சரிய தீட்சை, நைஷ்டிய பிரம்மச்சரிய தீட்சைன்னு ஒண்ணு இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் சன்னியாசிகளுக்கு சந்நியாச தீட்சையும் இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தோம். இதுல மந்திர தீட்சை அப்படின்னு சொன்னோம். அதை பத்தி கூடுதல் விவரங்கள் இந்த வகுப்புல பார்ப்போம். மந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொல்றதா இருந்தா, மனநாத் திராயத்தே இதி மந்திரக. யார் ஒருவர் நினைக்கிறாரோ, ஜெபிக்கிறாரோ, சிந்திக்கிறாரோ அவரை காப்பாற்றுவதால மந்திரம் அப்படின்னு, அதுக்கு விற்பத்தி அப்படி சொல்லுவாங்க. சொல் இலக்கணம்னு வேணா சொல்லிக்கலாம். எட்டிமாலஜி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா வேதங்கள்ல வரக்கூடிய செய்யுள்கள், உரைநடை எதுவா இருந்தாலும் சரி, அவைகளுக்கு பாடல்கள் எதுவானாலும் அதுக்கெல்லாம் மந்திரங்கள்னு பேர். வேதத்தை தழுவி வரக்கூடிய நூல்களுக்கு எல்லாம், நான் இதை பத்தி போன செவ்வாய்க்கிழமை கீதா கேள்வி பதில் கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி வேதங்கள், அதை தழுவி வரக்கூடியதெல்லாம் ஸ்மிருதிகள். அதை மற்றவங்க கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையில நான் அடுத்து கடந்து போறேன். வேதத்தை தழுவி வரக்கூடியது எல்லாமே பொதுவா ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மந்திரம் அப்படிங்கிறது பொதுவா வேதத்துல இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். இனி இந்த மந்திரங்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சயின்ஸ். அதுக்குன்னு புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கு. மந்திர மகார்ணவம் அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி வேணாலும் மந்திரங்களை சொல்ல முடியாது. மந்திரங்கள் எழுத்துக்கள் இந்த மாதிரி கோர்க்கப்பட்டாதான் அது மந்திரமாகும். இந்த மந்திரங்கள்ல தலையாய மந்திரம் ஓங்காரம், பிரணவம் அப்படின்னும் அத சொல்லுவாங்க. ஓரெழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்த சாமி அதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. கடவுளுக்கு பல ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு, அதுல தலை சிறந்தது ஓம் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்லுவார். அப்போ பொதுவா நம்ம கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த ஒரு இதையும் தொடங்கும் போது, சொல்ல தொடங்கும் போது ஓம் அப்படின்னு தொடங்கும். பூஜை மாதிரி காரியங்களா இருந்தா அந்த ஓங்காரத்தினுடைய பிரதிநிதியான வடிவமான பிள்ளையார வச்சு தொடங்குவோம். அப்ப பூஜா மாதிரி காரியங்கள் பிள்ளையார வச்சு தொடங்குவோம். மந்திரம் மாதிரி பட்டது, ஸ்லோகங்கள் மாதிரிப்பட்டது சொல்லும் போது ஓம்னு சொல்லி தொடங்குவோம். ஓம்ங்கிறது மட்டும் இல்ல, வேறையும் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கு. ஓங்காரஸ்சார்த்த சப்தஸ்ச துவாவேதௌ பிரம்மணः புரா கண்டம் வித்வா விநிர்யாதௌ தஸ்மான் மாங்கலிகா உபௌ. ஓம் அத அப்படிங்கிற ரெண்டு சப்தங்கள் பிரம்மாவுடைய தொண்டையில இருந்து வந்துதான். அதாவது எச்சில் படலையா, அது ஒரு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்ல தொண்டையில தொடங்கி வாயால வந்தது அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு எச்சில் படாதது அப்படின்னு. பிரம்மம் வந்து எச்சில் படாதது அப்படிம்பார். பொதுவா ஓம் அத. நீங்க இந்த விஷயம் சாதன பஞ்சகம் கேள்வி பதில லேச தொட்டேன். நம்முடைய சாஸ்திரங்கள்ல
வேதம் மாதிரிப்பட்டதுக்கு நாம விளக்கம் சொல்லும் போது ஒரு 6 விதமான விளக்கம் சொல்லுவோம். ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், தர்ஷனம் சொல்லுவாங்க. நியாய, வைசேஷிய, சாங்கிய, யோக, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு. அதுல இந்த பூர்வ மீமாம்சா யோகத்தினுடைய சூத்திரம் அத யோகானுசாசனம் அப்படின்னு தொடங்கும். பூர்வ மீமாம்சா சூத்திரம் அத யோகானுசாசனம் நினைக்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதே மாதிரி உத்தர மீமாம்சா பிரம்மசூத்திரம் எப்படி ஆரம்பிக்கும்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாவது யோக சூத்திரம் அத யோகானுசாசனம் அப்படின்னு தொடங்கும். பூர்வ மீமாம்சா அத்தாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தொடங்கும். உத்தர மீமாம்சா அத்தாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தொடங்கும். இந்த அத அப்படிங்கிறதும் ஒரு புனிதமான சொல்லலாம், ஓங்காரம் மாதிரியே. நம்ம பகவத்கீதை பொதுவா நாம சாண்டிங் பண்ணும்போது கூட அத பிரதமோ அத்தியாய, அத த்விதீயோ அத்தியாய அப்படிங்கிற மாதிரிதான் தொடங்குவோம். எப்படியானாலும் மந்திரங்கள்ல தலையாய மந்திரம் ஓம். காயத்ரி மந்திரம் கூட ஓம் பூர் புவஸ்ஸுவஹ அப்படின்னு சொல்லுவோம். அது வியாகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, பூர் புவஸ்வஹ அப்படிங்கிறத. அதற்கு பிறகு மந்திரம் தத் சவிதுரு வரேண்யம் அப்படிங்கிறது மந்திர பகுதி. இப்படி மந்திரங்கள்ல பொதுவா முக்கியமா வேத மந்திரங்கள் அதுக்கு கண்டுபிடித்த ஒரு ரிஷி இருப்பார். நாம நன்றியோட அவரை நினைவு கூறுவோம். மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி மந்திரத்தை ஜபிக்கணும். அது ஒரு போர்ஷன் இருக்கு, அது அடுத்தது வரேன். இப்ப மந்திரத்தை முதல்ல செட்டில் பண்ணுவோம். அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்ச ரிஷிய நன்றியோட நினைவு கூறுவோம். அந்த மந்திரம் எந்த சந்தஸ்ல இருக்குது அப்படிங்கிறத நினைவு கூறுவோம். அந்த மந்திரத்தின் மூலமாக எந்த தேவதையை நாம பிரீத்தி பண்ண விரும்புறோம், எந்த தேவதையுடைய அனுகிரகம் பெற விரும்புறோம் அப்படிங்கிறதையும் நினைவு கூறுவோம். உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம், உபநயனம், சந்தியாவந்தனம். அது யாருக்கு சொன்னேன்னு தெரியல. கேள்வி பதில் வகுப்புல சொன்னா இந்த வகுப்புல தான் சொன்னேன்னு தெரியல. இந்த வகுப்புல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் போன வாரம். உபநயனம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த உபநயனத்துல காயத்ரி மந்திரம் தீட்சை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு காலையில மாலையில சந்தியா வேளையில அது ஜபிக்கணும். சந்தியா காலம் அப்படிங்கிறது பொதுவா பகலும் இரவும், இரவும் பகலும் இணையக்கூடிய காலம். சில பிராணாயாம பயிற்சி பண்றவங்க அல்லது மூச்சினுடைய ஓட்டத்தை உணர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மூக்குல சாதாரணமா ஏதோ ஒரு மூக்குல காற்று ஓடிட்டு இருக்கும். அதை இடை, பிங்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் டீப்பான விவரங்கள். வலது மூக்குல போனா பிங்கலை, இடது மூக்குல போனா இடை, இடா அப்படிம்பாங்க. ரெண்டு மூக்குலையும் சமமா காற்று ஓடும். அப்படி ஒரு சமயமும் உண்டு. அந்த சமயத்துக்கு சுஷும்னா அப்படின்னு பேர். பழைய காலத்துல யாராவது ஒரு நல்ல காரியத்துக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்படி இறங்கும் போது ஒரு கொடையோ வெத்தலைப்பட்டியோ பையோ அப்படி எடுத்து இடது கக்கத்துல இடுக்கிக்குவாங்க. இடுக்கிட்டு வெளியே கிளம்புவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இடது கக்கத்துல அக்குளுக்குள்ள எதையாவது நீங்க எடுக்கிறீங்கன்னா இயல்பா உங்களுக்கு பிங்களா நாடி ஓட ஆரம்பிச்சிடும். வலது நாடி ஓட ஆரம்பிச்சுன்னா அந்த போற காரியம் வெற்றியாகும் அப்படின்ட்டு ஒரு சயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சுழுமுனை நாடி ஓடுறது ஆன்மீகத்துக்கு நல்லது. அதாவது ரெண்டு நாடியும் சமமாக ஓடுறது, அது சுழுமுனா நாடிம்பாங்க. அது ஆன்மீகத்துக்கு நல்லது. பொதுவா இந்த சந்தியா காலத்துல இயல்பாக சுழுமுனா நாடி ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறதுனால அந்த நேரத்துல சந்தியா வந்தனம், கடவுள் வழிபாடு பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனி இது வைதிக சந்தியாவந்தனம் சொல்லுவாங்க. ஸ்மார்த்த சந்தியாவந்தனம், ஸ்மிருதி சந்தியாவந்தனமும் இருக்கு. அது மத்தியானம்
முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கிற நேரம் 12 மணி, அந்த நேரத்திலையும் பண்ணுவாங்க. அது 3வது ஒரு காலம். இந்த 3 காலத்திலையும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுவாங்க. இது சந்தியாவந்தனம்ங்கிற பேர்ல அறியப்படுது. குறைஞ்சபட்சம் காலையிலையும் மாலையிலையும் மந்திர ஜபம் பண்ண சொல்லுவாங்க. மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ஜபம்னு பேர். மந்திரத்துல பல வகைகள் இருக்கு. மந்திரம் அல்லாம நாமம்னு ஒன்னும் இருக்கு. நாம ஜபம், மந்திர ஜபம், அப்படி 2 இருக்கு. ராமா ராமா, சிவா சிவா, முருகா முருகா, இந்த மாதிரி சொல்றது நாமம், பகவானுடைய பேரை சொல்றது. இதுக்கு நீங்க பெரிய தீட்சையெல்லாம் எடுக்கணும், குரு கிட்ட எல்லாம் போகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கட்டாயம் இல்லை. நீங்களே சொல்லிக்கலாம். ஆனா மந்திர தீட்சைன்னு வரும்போது அதுல நிறைய நுணுக்கங்கள், நுட்பங்கள் இருக்கிறதுனால குரு கிட்ட போய் வாங்கும் போது உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஒரு கேள்வி போன தடவை வந்திருந்தது, 2 கேள்வி 3 கேள்வி வந்திருந்து கூட சொல்லலாம். ஒரு கேள்வி அதுல என்னன்னா, குரு மந்திரம் முகமாக வாங்காம மந்திரம் ஜபிக்கலாமா அப்படின்னு. ஜபிக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்ப நாம நமக்கு வண்டி ஓட்ட தெரியும், அதுக்காக வேண்டி நாம வண்டி எடுத்துட்டு ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, வாங்கினாதான் நீங்க வண்டியை ரோட்ல ஓட்ட முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு மந்திரம் தெரியுங்கிறதுனால நீங்க மந்திரத்தை ஜபிக்க முடியாது. அதனால குருவு கிட்ட தீட்சை வாங்கி ஜபிக்கிறது உத்தமம். குரு கிடைக்கல, குருவை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்க ஒரு மந்திரத்தை ஜபிங்க, தப்பு இல்ல. ஆனா மந்திரம் எது மந்திரம், உங்களுக்கு எந்த மந்திரம் உகந்தது, அது என்ன காம்பினேஷன்ல ஜபிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பூஜ்ய சுவாமிஜி தர்மரக்ஷண சமிதிக்கு ஒரு சரஸ்வதி மந்திரம் கொடுத்தாங்க. ஓம் ஐம் சரஸ்வதி நமக. இப்படி இருந்திருந்தா ஒருவேளை போதுமா இருக்கும். ஆனா சாமிஜி அதை அப்படி கொடுக்கல. ஓம் ஐம் ஹ்ரீம் சரஸ்வதி நமக அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது துர்கா பீஜத்தையும் சேர்த்து, அதுக்கு கூட பீஜ மந்திரம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் பீஜ மந்திரம்னு பேரு. அதுக்கப்புறம் மந்திரம் சரஸ்வதியை, அப்புறம் நமக. பொதுவா ஒரு மந்திர அமைப்பு இப்படி இருக்கும். ஓம் இருக்கும், பீஜ மந்திரம் இருக்கும், மந்திரம் தேவதையுடைய மந்திரம் இருக்கும், நமகன்னு முடியும். பொதுவா இப்படி இருக்கும். விதிவிலக்கு குறைவா இருக்கும். இப்போ ஓம் நம சிவாய, சைவர்கள் பாத்தீங்கன்னா யாரு ஓம் நம சிவாய சொல்லணும், யாரு சிவாய நம சொல்லணும், இந்த மாதிரி அவங்களுக்கு சில முறைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரிகசி, நுணுக்கங்கள். அதனால இதெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட நாம வாங்குறது நல்லது. வைத்தியம் படிக்கணும்னா ஒரு வைத்தியத்தை போறோம், ஒரு சமையல் படிக்கணும்னா சமையல் தெரிஞ்சவற்றை கத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு சாதனையாளர்கிட்ட போய் கத்துக்கிறது நமக்கு உதவியா இருக்குங்கிறதுனால குருமுகமாக மந்திர தீட்சையை வாங்குறது நல்லது. இதுல இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ஜபம்னு பேரு. ஜபத்துக்கு ஒரு வித்பத்தி, இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க. ஜகாரோ ஜென்ம விச்சேதக. ஜா அப்படிங்கிறது பிறவிய அழிக்கிறதுன்னு அர்த்தம். பகாரோ பாபநாசனக. பா அப்படிங்கிறது பாபத்தை அழிக்கிறதுன்னு அர்த்தம். ஜென்ம கர்ம ஹரஹ யஸ்மாத். ஜென்மத்தையும் பாபத்தையும் அல்லது கர்மங்களையும் அழிக்கிறதுனால தஸ்மாத் ஜப இதி உச்சதே.
அதனால அது ஜபம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு பொதுவா ஜபம் சொல்லும் போது எந்திரம் எப்படி ஜபம் சொல்றதுங்கிறதுல நிறைய விஷயங்கள் தான் இருக்கு. எந்திரம் போல மெக்கானிக்கலா சொல்றதுக்கு பலன் குறைவு. ஆனா தொடக்கத்துல அப்படி நாம பயிற்சி பண்ணி ரெடி ஆயிக்கலாம், தப்பு இல்ல. பிறகு அதோட ஒரு பாவம் வர்றது மாதிரி நம்ம ரெடி ஆயிக்கணும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து அப்படின்னு ஒரு பாடல். மாணிக்க வாசகரும் அந்த மாதிரி சொல்வார். மந்திரம் சொல்லும் போது நமக்கு அந்த பாவனையால அன்பினால உருக்கம் வரும். திருவனந்தபுரத்துல ஹரே ராம மகாமந்திரத்தை இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண அபேதானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமிகிட்ட யாரோ கேட்டாங்களாம், அது கடைசியில சாகும்போது சொன்னா பொருள் முக்தி போயிடலாம் இல்ல, அதனால எதுக்கு இப்பவே கஷ்டப்படணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த சாமி சொன்னாரா, கடைசியில சொல்லும் போது வாயில நாம வரணுமே, அதுக்கு இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி சொன்னா பலன் கிடைக்குமோ அப்படி சொல்றதுக்கு பயிற்சி பண்ணணுமே, அதனால இப்பவே பயிற்சி பண்ணணும் அப்படின்னாரா. அது மாதிரி ஒரு குழந்தையினுடைய நம்முடைய குழந்தையினுடைய பேரை சொல்லும் போது நாம எவ்வளவு அன்போட உவப்போட இழஞ்சி லயத்தோட சொல்லுவோம். அந்த மாதிரி மந்திரம் ஜபிக்கணும். மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு அதுல ஒரு சுகம் தோன்றணும். இது சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு, அது பிறகு பார்ப்போம். மந்திரம் சொல்லி தொலைக்க வேண்டியிருக்கே, தீட்சை எடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராம நமக்கே அதை சொல்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி அந்த மந்திரம் சொல்லணும். இப்போ இதுல அகண்ட நாம ஜபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கண்ட அப்படின்னா துண்டுபடுறது, அகண்டன்னா துண்டுபடாதது. அதாவது இடைவிடாம நாமத்தை சொல்றதுக்கு அகண்ட நாம ஜபம் அப்படின்னு பேர். அப்ப நாம மந்திரம் சொல்லும் போது சாப்பாட்டுக்காக வேண்டியோ அல்லது ஏதாவது பலன் கருதியோ அல்லது வலுக்கட்டாயத்தினாலேயோ மணி பார்த்து ஐட்டா மணி அல்லது பராக்கு பார்த்து அல்லது டிவி சீரியல் வீடியோ கேம் கிரிக்கெட் சினிமா இதெல்லாம் பார்த்து சில பேர் பொதுவா வட இந்தியாவில் இந்த பழக்கம் உண்டு. நம்ம ஊர்ல அதிகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஹரே கிருஷ்ணாக்காரங்களையும் பொதுவா வட இந்தியாவில் பலர்ட்டையும் கையில ஒரு சின்ன பை வச்சிருப்பாங்க. அந்த பைக்குள்ள ஜபமாலை இருக்கும். ஜபமாலைய ட்ரெயின்ல போயிட்டே இருப்பாங்க, ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. பஸ்ஸுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க, ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவா நம்ம ஜபம் பண்றது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால அவங்க ஒரு பைக்குள்ள மாலையை போட்டு இது பண்ணுவாங்க. பொதுவா நம்முடைய தீக்ஷா மந்திரம் கூட அடுத்தவங்களுக்கு தெரியாது, சொல்லக்கூடாது. நம்ம சம்பிரதாயத்துல நிறைய ரகசியம் காக்கப்படும். மறை அப்படின்னு வேதத்துக்கே ஒரு பேர் இருக்கு தமிழ்ல. மறைக்கிறதுனால மறை அப்படின்னு பேர் போட்டாங்களான்னு தெரியல. ஒரு ஆள் ஆயுர்வேத வைத்தியர்னா அவருடைய சிஷ்யர்கள் அல்லது குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த வித்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஒரு கராத்தே மாஸ்டர், சிலம்ப மாஸ்டர்னாலும் அது மாதிரி அவருடைய குழந்தைகள் சிஷ்யர்களுக்கு தான் அவர் வித்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். மற்றவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சில சமயங்கள்ல மருந்தெல்லாம் சொல்லுவாங்க, சொன்னா கூட வாய் பேசாம போய் மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு வரணும், வழியில யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சில விசேஷங்கள் நம்ம சம்பிரதாயத்துல உண்டு. அதனால பொதுவா நம்ம தீட்சை வாங்கின மந்திரத்தை நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்றது இல்லை, பகிர்ந்துக்கிறது இல்லை. நாம வாங்கின மந்திரம் நமக்கு மட்டும். பொதுவா மந்திரங்கள் தம்பு இம்ப்ரெஷன் மாதிரி, பெருவிரல் ரேக மாதிரி, கைரேகம் மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் மந்திரம் கொடுத்திருப்பாங்க. இந்த மந்திரம் ஒரு தைல தார மாதிரி, எண்ணெய்
ஒழுக்கு மாதிரி இடைவிடாம சொல்லும்படியாக நாம பயிற்சி பண்ணிக்கணும். பீஜ மந்திரங்கள் அப்படிங்கிறது பொதுவா குரு மூலமாக மட்டும் ஜபிக்கிறது தான் நல்லது. விரல்களால ஜபிக்க முடியும், அது ஒரு முறை. இல்ல ஜப மாலை வைத்து ஜபிக்கலாம். ஜப மாலையிலையும் பல ஸ்படிக மாலை, ருத்ராட்சம், துளசி, இப்படி நிறைய மாலைகள் இருக்கு. அது அந்தந்த சம்பிரதாயம், அது எல்லாமே குரு தான் முடிவு பண்ணுவார். அதனாலதான் இந்த இடத்துல குருவுக்கு முக்கியத்துவமான ஒரு இடம் வர்றது. அடுத்து புரச்சரணம் அல்லது அக்ஷர லட்சம் ஜபிக்கணுங்கிறது நான் சொன்னேன். அப்படி ஜபிக்கிறது மூலமா மந்திரம் உருவேற திருவேறும். அப்புறம் அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி உண்டாகும். அந்த சக்தியை நாமவே அனுபவிக்க முடியும். பொதுவா குருங்கிறது யாரா இருப்பாங்கன்னா, அவர் ஒரு மந்திரத்தை எடுத்து இந்த மாதிரி ஜெபிச்சு சித்தியானவரா இருப்பார். அதனால அவருக்கு குரு முக்கிய இது. சபரிமலை கெட்டெல்லாம் கெட்டுறது பாத்தீங்கன்னா, குருசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 18 மலை யாரு போயிருக்காங்களோ அவங்கதான் குருவாக முடியும். 18 மலை எல்லாரும் ஆக மாட்டாங்க, அதுலயும் சில தகுதி உள்ளவங்க. ஆனா குரு ஆகணும்னா 18 மலை போயிருக்கணும். அவங்கதான் குருசாமி ஆகி மற்றவங்களுக்கு கெட்டு கெட்டி உதவுவாங்க. கந்த சஷ்டி கவசம் ஒரு நாள் 36 உருக்கொண்டு அப்படின்னு சொல்லுது. பொதுவா இந்த எத்தனை எண்ணிக்கை ஜபிக்கணும், எத்தனை வேலை ஜபிக்கணும், குறைஞ்சபட்சம் இதெல்லாம் குறைஞ்சபட்சமா இருக்கும். ஏன்னா குரு 1008 சொன்னார், 1008 மட்டும் சொல்லுவேன், 100 சொன்னார் 100 மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு இல்லை. காயத்ரி எல்லாம் கொஞ்சம் பெரிய மந்திரம், அதனால அது ஒரு குறைவான எண்ணிக்கையில தான் ஜெபிப்பாங்க. அது ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு அரை மணிக்கூர் அந்த மாதிரி நேரம் ஆகும். ஆனா சரி, அவ்வளவு சொன்னாங்க, அவ்வளவுதான் ஜபிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. குறைஞ்சபட்சம் அவ்வளவு ஜபிக்கணும். இப்ப சாரதாமா எல்லாம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஜபிப்பாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கை வரலாறுல பாக்குறோம். அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையில எழும்பின உடனே நாம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், வேற வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு விதமான திறமை. நம்முடைய மனசு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆழ் மனசு. வெளி மனசு வெளி விவகாரங்கள் ஈடுபட்டிருக்கும். அப்படி நாம நம்மளை பயிற்சி பண்ண முடியும். சாரதாமா அந்த மாதிரி பயிற்சி பண்ணியிருக்காங்க. அதனால 2 லட்சம் ஒரு நாளைக்கு ஜபிக்க முடியுதுங்கிறத பாக்குறோம். ஒரே இத திருப்பி திருப்பி சொல்றது ஜபம். இந்த நாமத்தை எப்படி சொல்றதுக்கு நாமாவளின்னு சொல்லுவாங்க. ஒரே தெய்வத்தினுடைய நாமத்தை வேற வேற நாமங்களை சொல்லும் போது அது நாமாவளி. நாம ஆவளி, தீப ஆவளி மாதிரி நாம ஆவளி. ஆவளினா வரிசை, தீபங்களுடைய வரிசை தீபாவளி, நாமங்களுடைய வரிசை நாமாவளி. பொதுவா இந்த நாமங்கள் மந்திரங்கள் அக்ஷர எண்ணிக்கையை வச்சு சொல்லப்படுது. இப்ப பஞ்சாட்சரம், பிரணவத்துக்கு சொன்னேன் ஏகாட்சரம். ஓ இம் 2 எழுத்து இருக்க, நீங்க எப்படி ஏகாட்சரம் சொல்லலாம் அப்படின்னு தோணலாம். அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய டெபினிஷன் தெரிஞ்சு அந்த குழப்பம் வராது. அக்ஷரம்ங்கிறதுக்கு வேற அர்த்தங்களும் உண்டு, இடத்தை பொறுத்து அதுக்கு அர்த்தம் எடுப்போம். இந்த இடத்துல அக்ஷரம்ங்கிறது ஆங்கிலத்துல சிலபிள் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் ஒரு உயிர் எழுத்து இருக்கணும், இருந்தா அதுக்கு அக்ஷரம்னு பேரு. இப்போ நான் யாருக்கு சொன்னேன்னு தெரியல, போன கீதா கிளாஸ்ல சொன்னா இல்ல கேள்வி கிளாஸ் சொன்னான்னு தெரியல. அன்ஸ்டுப் சந்தஸ் அப்படின்னா 8 எழுத்துன்னு சொன்னேன். அந்த 8 எழுத்துங்கிறது 8 அக்ஷரம்ங்கிறது தான் நான் தமிழ்ல எழுத்துன்னு சொன்னேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா காயத்ரிக்கு அந்த மாதிரி 8 எழுத்துள்ள 3 பகுதி. உயிரெழுத்த எண்ணணும். மெய்யெழுத்து இருந்தா அது உயிரெழுத்தோட சேர்த்து அடங்கிடும். இப்ப காயத்ரி வச்சுக்கோமே, தத் ச வி துர் வ ரேன் யம்.
இந்த இடத்துல 8 வரலையேன்னா ஒரு சின்ன கிருத்திரமா இருக்கு. ஜபம் பண்ணும் போது இப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரே நீ எம் சரியா சொன்னா 8 எழுத்து வந்துடும். ஜபம் பண்ணும்போது இப்படி ஒரே எழுத்து குறைச்சு சொல்லலாங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இப்ப 8 இதுல பாத்தீங்க. அடுத்தது பர் கோ தே பஸ் ய தி மா ஹி தி யோ யோ நக பிர சோ த யாத். இந்த மாதிரி எண்ணணும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ஷரம்னா இப்படிதான் எண்ணுவோம். இப்ப நம சிவாய 5 அக்ஷர எழுத்துன்னு சொல்றோம். ஆனா கிரகஸ்தர்கள் அல்லது தீட்சை வாங்குறவங்களுக்கு எல்லாம் பொதுவா ஓம் கலந்து கொடுக்கப்படும். ஓம் நம சிவாயில நம்ம ஓம் என்றது இல்லை. ஓம் நமோ நாராயணாய மந்திரம் வரும்போது ஓம் சேர்த்து என்றோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு. சரவண பவ மந்திரத்திலையும் ஓம் சேர்க்காம 6 எழுத்து. இப்படி சிலதுல ஓம சேர்க்கிறோம், சிலதுல ஓம் சேர்க்கறது இல்லை. அதெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய சில சம்பிரதாயங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே 32 எழுத்து உள்ள பெரிய மந்திரம் மகா மந்திரம் சொல்றோம். கலிச்சந்திரனோ உபனிஷத்துல அது வருது. பொதுவா அந்த மந்திரம் சொல்ல வேண்டிய முறை ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம குறில்லாம் சொல்றவங்க ஹரே ராமான்னு சொல்றவங்க இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்துக்காக வேண்டி நீட்டினா தப்பு இல்லை, தெரியாமலே நீட்டினா அது சரியில்லை. ராம அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அது 8வது விபக்தி, விழி வேற்றுமை, குறிலா தான் வரும். அதே மாதிரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி 32 எழுத்து வர்றதுனால அந்த மகா மந்திரம் சொல்றோம். கலிச்சந்திரனோ உபனிஷத்துல பிரம்மா நாரதருக்கு சொன்னதாக இந்த மந்திரம் இருக்கு. இதை சிலர் மாத்தி சொல்றாங்க. 2வது வரிய முதல் வரியா சொல்றாங்க. அவங்களுக்கு சில நியாயங்கள் இருக்கு. மாத்தித்தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. உபனிஷத்துல இது இப்படித்தான் இருக்கு. இப்படி மந்திரங்கள்னு வரும்போது சிலபிள் எண்ணுற பழக்கமும் சில மந்திரங்களுக்கு உண்டு. இனி இந்த ஒரே மந்திரத்தை திருப்பி திருப்பி ஜபிச்சா அது சொன்னால் அதுக்கு ஜபம்னு சொன்னேன். இப்படி ஜபம் பண்றதுல எப்படி எப்படி ஜபிக்கலாம்? உதாரணத்துக்கு சத்தமா ஜபிக்கலாம். பொதுவா தொடக்க நிலை சாதகனுக்கு இது நல்ல உதவியா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜபம்லாம் பண்ணி பழக்கம் இல்லை, மந்திரம் சொல்லி பழக்கம் இல்லை. நமக்கு மந்திரம் சொல்றதுல நல்ல சிரமம் இருக்கும். அப்ப தொடக்க நிலை சாதகனுக்கு புதுசா மந்திரம் வாங்கினவங்களுக்கு கூட்டத்தோட மந்திரங்கள் சொல்லி பழகிறது, சத்தமா சொல்லி பழகிறது அதிக பிரயோஜனமா இருக்கும். அது உச்சைகி ஜபம் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் கேட்கறது மாதிரி சத்தமா சொல்றது. இதுல அதிக சக்தி செலவழியும். மத ரீதியான பலன் உண்டு, அதாவது ரிலீஜியஸ் பலன் உண்டு. ஸ்பிரிச்சுவல் பலன் கம்மி, ஆன்மீக பலன் குறவு. தொடக்க நிலை சாதகர்கள் இத பண்ணலாம். அடுத்தது உபாம்சு ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதடு அசையும். ரொம்ப பக்கத்துல போனா ஒரு வேளை கேட்கலாம், மற்றபடி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்காது. இப்படி பண்றதுக்கு முனகிறது, முணுமுணுக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைல்ல மந்திரம் சொல்றதுக்கு உபாம்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குறைவான சக்தி செலவழியும், மத ரீதியான பலன் உண்டு, ஆன்மீக பலனும் உண்டு. கொஞ்சம் உயர்நிலை ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கு இது அதிக உதவியா இருக்கும். அடுத்தது மானச ஜபம். இதுதான் அதிக பலன் தரக்கூடிய, ஆன்மீக பலன் தரக்கூடியது. மத ரீதியான பலனும் உண்டு, மனசுக்குள்ள சொல்றது. இதுல சக்தி செலவு குறைவு. முதுநிலை ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கு இது அதிக உதவி உள்ளதா இருக்கும்.
எதை வேணாலும் செய்துகிட்டே இருக்கலாம். மனசு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ உச்சைக்கு ஜபம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்காட்ட பேச முடியாது. ஆனா மானச ஜபத்துல அப்படி இல்லை. ஆழ் மனசு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். வெளியே நீங்க பேசினா கூட அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தைல தாரை மாதிரி மந்திரம் போகிறது நிக்காது. பொதுவா மந்திரங்கள் இதுல ஏற்றத்தாழ்வு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. குரு சிஷ்யனை பொறுத்து, சாதகனுடைய தராதரத்தை பொறுத்து கொடுப்பார். குழந்தைக்கு பால் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு உணவு கொடுக்கும், கடின உணவு கொடுக்கும். அது மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்லுவார், மூத்த பையனுக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகும், அவனுக்கு மீனை பொரிச்சு கொடுக்கும். நடுவில் உள்ளவனுக்கு கொஞ்சம் அந்த மீன் அவிச்சு கொடுப்பான். கடைசியில் உள்ளவனுக்கு டைஜஷன் கம்மி, அதனால அவனுக்கு அரப்பு மட்டும் தான் கொடுப்பான். ஒரே அம்மா குழந்தைக்கு ஜீரண சக்திக்கு தகுந்தது மாதிரி பண்றது மாதிரி மந்திரம் கொடுக்கறதுல வித்தியாசம் இருக்கலாம். அதுல பாரபட்சம் எல்லாம் வந்துட்டுது அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு வரக்கூடாது. பொதுவா பால் வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, காலக்குற்றம், இடக்குற்றம், மத வேறுபாடு இதெல்லாம் இதுல இல்லை. எல்லாரும் எப்போதும் ஜபிக்கலாம். நான் நினைக்கிறேன் பூந்தானம் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஓர்ம குறைப்பச இருக்கு. அதுல வரும், ரிதுவாய பெண்ணினும் இறப்பனும் தாப்பகனும் அப்படின்னு ஒரு வரி வரும் அவருடைய பாடல்ல. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் ஜபிக்கலாம். அதாவது குரு கிட்ட தீட்சை வாங்கினவங்க ஒரு தூய்மையான இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல உட்கார்ந்து ஜபிக்கிறது அது தனி. அது போக நீங்க எப்ப வேணாலும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதுல தோஷங்கள் இல்லை. இனி இந்த இடத்துல ஒரு குழப்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. முக்கியமா கன்னியாகுமரிக்காரங்களுக்கு இருக்கும், மற்ற இடத்துல உள்ளவங்களுக்கு எனக்கு தெரியல. ஜபம் வேற, பிரார்த்தனை வேற. சில கூமுட்டைகள் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம், எங்க வீட்டுக்கு பிரார்த்தனை பண்ண வந்தாங்க, அல்லது ஜபிக்க வந்தாங்க. நோய் நொடியா நம்ம ஆஸ்பத்திரியில இருப்போம், நம்மகிட்ட ஜபிக்கிறது கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க. அவங்க ஜெபிச்சுதான் நமக்கு நோய் குணமாகிறது மாதிரி. முதல்ல உங்க மத தலைவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தா அவருக்கு போய் ஜபிங்க. ஊரை ஏமாத்துற ஒரு கூட்டம் இருக்கு, ஜபிச்சு நோய் நொடியை குணப்படுத்திடுவேன், சொஸ்தம் ஆக்கிடுவேன் அப்படின்னு கிளம்பி ஆஸ்பத்திரி, இளிச்சவாயம் வீடு எல்லாம் வரும். இந்த கோஷ்டம் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லும். அது விவரம் கெட்ட கூட்டங்கிறதுனால அது என்ன செய்யும்னா, பரலோகத்தில் இருக்கிற பனமண்டையில் இருக்கிற பரமபிதாவே, நான் இவருக்காக ஜெபிக்கிறோம், இவருடைய நோயை குணப்படுத்துங்கள், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஜபம் இல்லை, இதுக்கு பேரு பிரார்த்தனை. பகவான் கிட்ட வேண்டது, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், விவரம் கேட்ட மதத்துக்காரனும் இறக்குமதியான மதத்துக்காரனும் நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் பண்றதுக்கு பிரார்த்தனைன்னு பேர், ஜபம் இல்லை. ஆனா அவங்க ஜபம் நாங்க ஜெபிக்க ஜெபிக்கன்னு சொல்லி அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அதனால பிரார்த்தனை செய்துட்டு ஜெபிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அவங்க பரலோகத்துல கர்த்தாவே நாங்கள் உங்கள் நாமத்தினாலே ஜெபித்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயேசு சொல்லுவாரு, எனக்கு உங்களை தெரியாது, போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு பைபிள்லயே இருக்கு. அது மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, 4 சந்திகள்ல நின்னு 4 பேர் பாக்குறதுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, உங்க வீட்டுக்குள்ள பூஜை அறையில போய் இருந்து ரகசியமா யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவரு பைபிள்ல சொல்லியிருக்காரு. அதான் நம்ம பைபிள் படிக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில அவங்க நம்மகிட்ட காது குத்திட்டு இருக்காங்க.
நாயன்மார்கள் வாழ்க்கையில திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறுல பாக்குறோம். ஜைனர்கள் வந்து கூன் பாண்டியனுடைய வெப்பு நோய் தீக்கிறதுக்கு ஜபம் பண்ணாங்க. அவங்க பாச்சா பலிக்கல. அப்புறம் திருஞான சம்பந்தர் ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லி திருநீர் தடவி வெப்பு நோயை தீர்த்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி ஜைனர்கள் மாதிரி புரட்டு வேலை செய்யறவங்க தான் நம்மளை சுத்தி இருக்காங்க. இறக்குமதியான மதத்துக்காரனாலே ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று பெய்த மழையில முளைத்த காளான்கள் நம்ம கிட்ட வந்து ஆன்மீகம் போதிக்கிறதுக்கு வராங்க. பரிசுத்த வேத ஆகமம் அப்படிம்பாங்க. சூடான ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது மாதிரி. அங்க பரிசுத்தமும் இருக்காது, வேதமும் இருக்காது, ஆகமும் இருக்காது. வேதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆகமம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஒரு இளவும் தெரியாது. நமக்கு தெரியாதுங்கிற நம்பிக்கையில நம்ம தலையில மிளகா இருக்கிற வேலை. கன்னி மேரியா, பிள்ளை பெத்தவ எப்படி கன்னி மேரி அப்படின்னு தெரியல எனக்கு. நாம கேள்வி கேட்க மாட்டோங்கிற நம்பிக்கை, நம்மளும் அவங்கள மாதிரி மூளையை கழட்டி வச்சுட்டு கேட்போங்கிற நம்பிக்கை என்னமோ தெரியாது. அத மாதிரி சூரியன் இல்லாம பகல் வந்துட்டு, வானத்தையும் பூமியையும் படைத்தார், பகலும் இரவுமாகி ஒன்றாள் நாள் ஆனது. இதை படைச்சார், பகலும் இரவாகி 2ஆம் நாள் ஆனது. தாவரங்களை படைத்தார், பகலும் இரவாகி 3ஆம் நாள் ஆனது. 4வது நாள் பகலுக்கு என்று ஒரு சுடரை, இரவுக்கு என்று ஒரு சுடரையும் படைத்தார், பகலும் இரவாகி 4ஆம் நாள் ஆனது. அது வரைக்கும் அவருக்கு நல்லது தெரியாது. அவர் அது நல்லது என கண்டார், அது அப்படியே ஆகட்டும் என்றார், அது அப்படியே ஆனது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற கதை. இப்படி 7 நாள்ல சப்பாத்தி சுடுவது மாதிரி 7 நாள் 6 நாள் சுட்டுட்டாச்சு. 6 நாள்ல இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சதால டயர்ட் ஆயிட்டார். அப்புறம் 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்தார். 7ஆம் நாள் என்னது? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். இந்த கணக்கு கிட்டத்தட்ட நம்மள மாதிரிதான் உலகம் முழுக்க இருக்கு. நம்மகிட்ட இருந்து கடை வாங்கினாலும் அது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, 7வது நாள் சனி. சனிக்கிழமை அவர் ரெஸ்ட் எடுத்தார். இந்த பூமுட்டைகள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு தெரியுது. பரம்பரையா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. கேட்டா ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரிஜினல் ஓய்வு நாள் 7வது நாள். அதனாலதான் 7th டே அட்வென்டிஸ்ட் ஒரு குரூப் இருக்கு. அவங்க கரெக்டா ஊரை ஏமாத்தாம 7வது நாள் சனிக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிற குரூப். அப்புறம் நம்மளை ஏமாத்துறதுக்கு செத்த பிறகு மேலுலகத்துக்கு போலாம் அப்படிம்பாங்க. செத்த பிறகு வைகுண்டம் போறானா கைலாசம் போறான்னு எவனுக்கு தெரியும்? திருப்பி வந்து சொல்லவா போறான்? அந்த நம்பிக்கை தான். செத்த பிறகு மேலுலகம் போவீங்க அப்படிங்கிறது. நம்ம பரதேசம்னு சொல்லுவோம், அது அவங்க பேரடைஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. நான் ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, டேட் திதின்னு மாறிச்சது, ஹோரா ஹவர்னு மாறிச்சது. அது மாதிரி பரதேசம் தான் பேரடைஸா மாறிட்டு. இயேசுவே என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்பவன் பிதாவின் இடத்திலே வாரான். என்ன பார்த்து கடவுளைன்னு கும்பிட்டேனா நீ கடவுள்கிட்ட வந்து சேர மாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பைபிள்லே இருக்கு. அதனால அவங்களும் ஏமாந்து நம்மளையும் ஏமாத்திட்டு திரிகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஜபம் வேற, பிரார்த்தனை வேற. ஒரு பொய்ய திருப்பி திருப்பி சொல்றதால அது உண்மையாகாது. இந்த ஜபம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு 2 கதை சொல்லலாம். அவகாசம் குறைவா இருக்கு, அதனால வேற ஒரு சந்தர்ப்பத்துல கதை சொல்லுவோம். இன்னொரு கேள்வி எடுத்துக்குவோம்.
ஒரு சின்னமணிஜி இருக்காங்களா? இல்ல பகத். சரி, அப்ப அவர் கேள்விய அவர் வரும்போது எடுத்துக்குவோம். நிர்மலானந்த்ஜி கேள்வியை எடுத்துக்கலாம். இதுல சுருக்கமா சொல்ற ஒண்ணு முதல்ல எடுத்துருவேன். கேள்வி பிளே பண்றேன். கீதை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து நான்ங்கிறது யாரு, ஹூ ஆம் ஐ, அதோட பதில் நமக்கு அதுல இருந்து கிடைக்குமா? கீதா கிளாஸ் ஓரளவுக்கு முடிஞ்சு நம்ம கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கிடும் போது ஹூ ஆம் ஐ, நான் யாருங்கிறதோட பதில் நமக்கு அதுல இருந்து கிடைக்குமா? ஆமா, 2வது அத்தியாயத்தில இருந்தே பகவான் தொடக்கமே எடுத்த உடனே பிஹெச்டி பாடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கீழே இறங்கி வராரு. அதுல ஒருவேளை நமக்கு அவ்வளவு குறைவான காலத்துல புரியல அப்படின்னா விஷயங்கள் திருப்பி திருப்பி வேற வேற கோணத்துல சொல்லப்படும். கீதை படிச்சு முடியும் போது கண்டிப்பாக நமக்கு அது சம்பந்தமான நல்ல தெளிவு இருக்கும். இன்னொரு கேள்வி. நமஸ்காரம் சாமிஜி. நேற்றுக்கு உள்ள கிளாஸோட இன்னும் 1-2 சந்தேகங்கள். இப்போ நம்ம நேற்றுக்கு பேசுனதுபடி நம்மளோட அவயவங்கள் எதுவுமே நான் கிடையாது, எல்லாமே என்னோடது. ஈவன் நேற்றுக்கு பேசினதுபடி எல்லாமே என்னோடது தான், நான் கிடையாது. ஆனா என்னோட இப்போ உள்ள சந்தேகம், பிராணன்ங்கிறது அதுவும் நான் கிடையாதுன்னா அது பிராணன் போகும்போது எங்க போகுது? ஆனா போய்விட்டா நமக்கு மீதி எதுவுமே செயல்ல இருக்காது. பிராணன் எங்கே போகுது, ஆத்மா எங்கே போகுது? இது ரெண்டும் ஒண்ணா இல்ல ரெண்டும் வேற? இதுல பிராணன் வேற, ஆத்மா வேறதான். இப்ப எந்த ஆத்மா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குறிப்பிடணும். நாம ஆத்மானா என்னங்கிறதுல சில தப்பு பண்றோம். அதனாலதான் கீதையில வேற வேற இடங்கள்ல ஆத்மாவுக்கு நம்ம வேற வேற அர்த்தம் எடுக்கிறோம். நம்ம சில சமயங்கள்ல ஆத்மான மனசுன்னு எடுக்கிறோம். அதனால கீதையிலையும் சில இடங்கள்ல ஆத்மாவுக்கு மனசுன்னு எடுக்கிறோம், சில இடங்கள்ல ஆத்மாவுக்கு பிராணன் எடுக்கிறோம். அப்போ ஒரு ஆத்மா அப்படின்னு ஒண்ணு, பரமாத்ம ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. அதனுடைய ஒரு சாநித்தியம், இப்ப கண்ணாடியில நம்முடைய உருவம் தெரிகிறது மாதிரி இந்த உடல்ல அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலிக்கும். ஒரு சூரியன் 100 கண்ணாடியிலையும் பிரதிபலிக்கலாம், 1000 கண்ணாடி வச்சு 1000 கண்ணாடியிலையும் பிரதிபலிக்கும். இத மாதிரி ஒவ்வொரு உடல்லையும் ஒரே ஆத்ம சைதன்யம் பிரதிபலிக்குது. ஒரே மின்சாரம் பல்ப் வழியா வரும்போது வெளிச்சமா வருது, மைக்கு வழி ஸ்பீக்கர் வழியா வரும்போது ஒலியா வருது, ஏசி வழியா வரும்போது குளிரா வருது. இந்த மாதிரி ஒரே மின்சாரம் வேற வேற உபாதிகள் சரீரங்கள் மூலமாக வரும்போது வேற வேற பிரயோஜனங்களை தர்றது மாதிரி, வேற வேற விதமா வெளிப்படுறது மாதிரி. அது மாதிரி 5 வாட்டு பல்ப்லனா அந்த அளவுக்கு, 10 வாட்டு பல்ப்னா அந்த அளவு, 100 வாட்டு பல்ப்னா அந்த அளவு. ஒரே மின்சாரம் அது அந்த உபாதி சரீரம் வெளிப்பட அனுமதிக்கிறது மாதிரி வெளிப்படுறது மாதிரி ஒரே ஆத்மா வெளிப்படுது. அந்த ஆத்மா ஒரு சரீரத்துல வெளிப்படுறத நம்ம ஜீவாத்மான்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம எல்லாம் ஜீவாத்மா. இந்த ஞானம் வர்றதுக்கு முன்ன ஜீவாத்மா, அதாவது அந்த ஒரிஜினல் சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பாக நாம இருக்கிறோம். இந்த ஜீவாத்மா தான் போகுது வருது. இந்த ஜீவாத்மா எப்ப வருதுன்னு சொல்றோம்னா பிராணன் வரும்போது.
15வது அத்தியாயம் கீதையில 8வது அத்தியாயத்திலும் இதை பத்தி குறிப்புகள் வருது. 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்திலையும் இதை பத்தி வருது. வாயுர் கந்தானிவ ஆசையாத் அப்படின்னு வரும். காற்றானது பூக்கள்ல இருந்து மனங்களை எடுத்துட்டு போறது மாதிரி சூக்ஷ்ம சரீரம் அல்லது பிராணன் இந்த உடம்புல இருந்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த உடம்புக்கு போகுது அப்படின்னு. அதனால பிராணன் வேற, பிராணனையும் சில இடங்கள்ல ஆத்மான்னு சொல்லலாம். ஆனா ஸ்ட்ரிக்டா சொல்றதா இருந்தா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதா இருந்தா, ஆத்மா அப்படின்னா ஒரிஜினல் நாம சில சமயங்கள்ல பிராணன ஆத்மான்னு நினைக்கிறோம், மனச ஆத்மான்னு நினைக்கிறோம். இதத்தான் அன்னமய கோஷம். உடம்ப நம்ம ஆத்மான்னு நான் நினைச்சா அத அன்னமயம்ங்கிறோம், பிராணனை நான் நினைச்சா பிராணமயம்ங்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தப்ப அபிப்பிராயங்கள் இருக்கிற இடங்கள். அடுத்தது நம்முடைய மனசை நாம நினைச்சா மனோமயம்னு சொல்றோம். தைத்திரிய உபநிஷத்துல இதை பத்தி கூடுதலா டீல் பண்ணியிருக்கு. இத ஒவ்வொன்னையும் கடந்து போறதை வச்சுதான் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிற பயிற்சியும் வருது. அடுத்தது புத்திய நாம நினைச்சா விஞ்ஞானமய கோஷம், இன்பங்களை நாம நினைச்சா அது ஆனந்தமய கோஷம் அல்லது ஆனந்தமயம்னு சொல்றோம். இது எல்லாமே நம்மளுடைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கிற இடம். இதுல இருந்து நாம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆளு அதான் நாம அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிறோம். அந்த ஆத்மா தனி. அதனால பிராணன் ஒரு சரீரத்தை விட்டு ஒரு சரீரம் போகுது, பிராணனோட சூக்ஷ்ம இந்திரியங்களும் போகுது. இப்ப நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவி சொல்லும் போது இயல்பா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது இந்த கண்ணு காது மூக்கு. உண்மையிலேயே நாம மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றது சூக்ஷ்ம இந்திரியங்கள். அந்த சூக்ஷ்ம இந்திரியங்கள் அல்லது சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த பிராணனோட சேர்ந்து இந்த உடம்பை விட்டு அடுத்த புது உடம்புக்கு போய் சேருது. அந்த உடம்புக்கு தகுந்தது மாதிரி அது தன்னை மாத்திக்குது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால பிராணனும் ஜடம்தான், ஆத்மா மட்டும்தான் சைத்தன்யம். ஆத்மாவினுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால பிராணன் சைதன்யமா இருக்கிறது மாதிரி, ஞான இந்திரியங்கள் அறிவு உள்ளது மாதிரி, கண்ணு பாக்குறது மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் உருவாகுது. இப்போ வண்டி ஓடுது, வண்டிக்கு ஓடக்கூடிய சக்தி கிடையாது, அதுல பெட்ரோலோ அல்லது எலக்ட்ரிக் ஏதாவது பவர் இருக்கணும். அந்த பவர் தான் அதை ஓட வைக்குது. அது மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு ஒரு இயங்குகிற சக்தியானாலும் சரி, அறிந்துகிடக்கூடிய சக்தியானாலும் சரி, அனுபவிக்கிற சக்தியானாலும் சரி, இதெல்லாமே ஆத்ம சைதன்யத்தினால வருது. வெளிச்சம் இருக்கும் போது இயக்கம் நடக்குது. ஆனா அந்த வெளிச்சம் இதுல எதையும் சம்பந்தப்படலை. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், நீங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளிச்சத்தினாலதான் இது நடக்குது. இருட்டா இருந்தா அதனால நடக்காது. ஆனா வெளிச்சம் பாடம் எடுக்குதா, வெளிச்சம் பாடம் கேட்குதான்னு இல்லை. அத மாதிரி ஆத்மாவினுடைய சாநித்தியத்துல, இறைவனுடைய சாநித்தியத்துல இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம அத பல சமயங்கள் என்ன பண்றோம், நாமளே செய்யறோம், நாமளே புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தப்பு பண்றோம். அது இதை பத்தி விசாரம் பண்ண நம்ம அதுல இருந்து வெளியே வருவோம். அடுத்தது ஒரு கேள்வி. சுவாமிஜி நமஸ்காரம். இன்னொரு கேள்வி, நம்ம ஒரு செயல் பண்ணும்போது அதுக்கு 4 விதமான பலன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்ம நினைச்ச மாதிரி வரலாம், நினைச்ச விட நல்லா வரலாம், நினைச்ச விட மோசமா வரலாம், விபரீதமா வரலாம். அப்போ நம்ம அதை பத்தி யோசிக்காம நம்ம செயல் நமக்கு ஆத்மார்த்தமா பண்ணணும், ரிசல்ட் எதிர்பார்க்காம, நம்ம நினைச்ச ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணணும்னு சொல்றோம். அதுல நீங்க ஒரு எடுத்துக்காட்டும் நல்லா சொன்னீங்க. நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஷட்டில் காக் விளையாட போறோம். 2 டீமா பிரிஞ்சு விளையாடும்போது ஒரு டீம் ஜெயிக்கும், ஒரு டீம் தோக்கும். அப்ப நம்ம உடம்பு உயர்த்துதான் ஆரோக்கியத்துக்கு வேண்டியது பண்ணியாச்சா, அதோட விட்டுறணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னையோட உலகத்துல இப்ப அந்த மாதிரி போகும்போதும் இதே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்தா, ஷட்டில் காக் விளையாட போகும்போது 2 டீமா பிரிச்சு விளையாடும் போது அங்க போட்டி வருது, பொறாம வருது. அப்புறம் நம்ம என்ன பர்பஸுக்கு போனோங்கிறத விட்டுக்கிட்டு அங்க ஜெயிச்சது யாரு, தோத்தது யாரு, ஏன் தோத்தாங்க, ஏன் ஜெயிச்சாங்க, அந்த மாதிரி கம்பேரிசன் தான் வருது. இது இப்ப குழந்தைகள்ல எக்ஸாம் பாத்தீங்கன்னா இதை மிஸ்இன்டர்பிரட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதி கிட்ட கிடைச்சா அவன் கண்டிப்பா மிஸ்இன்டர்பிரட் தான் பண்ணி அதை டிஃபைன் பண்ணுவான். அப்ப இத ஒரு ஃபிளாலஸ் இன்டர்பிரிட்டேஷனா பண்றதுக்கு இது எப்படி நம்ம இந்த இதை பயன்படுத்தலாம்?
ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் ஆன் த ரிசல்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராசஸ் கரெக்டா பண்ணா ரிசல்ட் நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுல. இப்போ ஆனா நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது, நம்மளோட ப்ராசஸ் நல்லா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் அவசரவாதிகள்கிட்டையும் இது கிடைக்கும் போது அவங்க இது இன்டர்பிரட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. இயல்பாகவே ஒரு நம்ம பர்பஸ் மறந்துக்கிட்டு அங்க காம்படிஷன் பொறாம போட்டி வருது. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வேறுபட்டு நிக்கிறது? இதுல ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் விவேகானந்த சாமி. அவரு முக்கியமா அந்த ஸ்லோகத்தை விவேகானந்த சாமி என்ன பண்ணுவாருன்னா, டூ அவர் டியூட்டி வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ரொம்ப பிரபலம் அது. இந்த வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட் அப்படின்னா அதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம ரிசல்ட்டுக்காக வேண்டித்தான் வேலை செய்கிறோம். பொதுவா ரிசல்ட் பிரயோஜனம் அனுத்திஷ்யம் மந்தோபின பிரவர்த்ததே, பலனை எதிர்பார்க்காம முட்டாள் கூட வேலை செய்ய மாட்டான். ஆனா முட்டாளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அறிவாளிக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு நாம செய்யக்கூடிய செயல்ல 4 விதமான ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிற தெளிவு இருக்கும். எந்த ரிசல்ட் வந்தாலும் அதை ஏத்துக்கிடக்கூடிய மனோ பக்குவம் இருக்கும். அது ஒருவேளை நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைன்னா திருப்பி அந்த ரிசல்ட் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விவேகம் இருக்கும். மீண்டும் மீண்டும் ரிசல்ட் அடைகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். நாம அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். நம்முடைய லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நாம நிறுத்த மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட, அது ஆன்சைட்டி இல்லாம, வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்னா ரிசல்ட்ல ஆன்சைட்டி இல்லாம, நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா ஆன்சைட்டி வந்துடும். ஆன்சைட்டி வந்துன்னா நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னு எல்லாம் மறந்துடும். அப்ப அது ஆன்சைட்டினால வர்றது. நீங்க உங்களுக்கு லட்சியம் இருக்கும், கோல் இருக்கும், அது இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அதை அடைகிறதுக்கு என்னென்ன விதத்துல உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எத்தனை தயாரிப்பு பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. எல்லாம் நீங்க சரியா பண்ணி இருந்தால் தீயில விரல வச்சா அது சுட்டுதான் ஆகும். அது யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க போறது இல்லை. அது மாதிரி ஒரு செயல் செய்தா அந்த செயலுக்கு ஒரு விளைவு வரும். அது நாம எப்படி செய்திருக்கிறோங்கிறத பொறுத்து அந்த விளைவு இருக்கும். ஒவ்வொரு செயலையும் பல காரணிகள் இருக்கு. ரொம்ப சிம்பிள் கிடையாது ஒரு செயல், அது ரிசல்ட் தரதுங்கிற ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நாம நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர், நோன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கேர் பண்ணிக்குவோம், அக்கறை கவனத்துல எடுத்து. நோன் ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்கும், அது நம்ம கையில இல்லை. இப்ப நாம வண்டி ஓட்டுறோம், நாம முடிச்சிருந்து ரோட்ல டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டலாம். ஆனா அந்த டீனேஜ் அரைவேக்காடுகள் வருமே, அது இப்படி தானே வண்டியை ஓட்டும், சிக்ஸ் ஜாக்கா தான் ஓட்டும். அப்ப அதுகள் நம்மளை இடிச்சு போட்டு போலாம். அதனால நாம வண்டி ஓட்டுறது மட்டுமே ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு பயணப்படாது. எல்லாருமே சரியா வண்டி ஓட்ட வேண்டி வரும். இனி எல்லாரும் வண்டியை ஓட்டினாலும் யாருக்காவது ஒரு டயரை வெடிச்சிரும். இந்த மாதிரி ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் சொல்லிக்கிட்டு 3 விதமாக உலகத்துல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனால இப்படி பல ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நாம வரக்கூடிய ரிசல்ட்டை ஒரு பக்குவத்தோட ஏத்துக்குவோம். நம்ம விரும்பின ரிசல்ட்டை அடையிற வரைக்கும் பாடுபடும். அதனால நான் ஒரு உதாரணத்துக்கு பழிச்சு புரியறதுக்காக வேண்டி அந்த விளையாட்டு சொன்னேன். அந்த விளையாட்டுல நாம உடற்பயிற்சிக்காக வேண்டி விளையாட போறோம், அந்த ரிசல்ட் கிடைக்குது. அதுக்கு மேல ஜெயிச்சோம்னா எக்ஸ்ட்ரா, அது போனஸ். போக்குறதுக்காக வேண்டி விளையாடணும்னு கிடையாது, ஜெயிக்கிறதுக்காக வேண்டிய விளையாடலாம், முடிஞ்சா ஜெயிக்கவும் செய்யலாம், அது போனஸ். நமக்கு உடற்பயிற்சிக்காக வேண்டி போனா உடற்பயிற்சி நடந்தது, அது நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குது. இதை பத்தி கூடுதல் கீதையில 3வது அத்தியாயம் மாதிரி இடங்கள்ல நம்ம இன்னும் விரிவா பார்ப்போம். இன்னும் ஒரு கேள்வி விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வெப்பமும் குளிரும் ஏசி போட்டாலோ ஹீட்டர் போட்டாலோ நம்ம அனுபவிக்கிறது
அது நம்ம இந்திரியங்கள் அனுபவிக்குதா இல்ல நம்ம நான்ங்கிற இது அனுபவிக்குதா, நம்மளோட ஆத்மா அனுபவிக்குதா இல்ல அது வந்து உடம்பு மட்டும் அனுபவிக்குது? ஏன்னா நம்ம கண் வந்து ஒரு மீடியம் தான். அது கண் வழியா நமக்கு ஒளியை வந்து நமக்கு கொடுத்து ஒரு ஒரு பார்வையும் நமக்கு தெரியுது. இந்த பார்வை கிடைக்கிறது வந்து நான்ங்கிற இதுக்கு கண்ணுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த இந்த உணர்வுகள் கிடைக்கிறது நமக்கா இல்ல அந்த நம்மளோட உடம்புக்கா? நமஸ்காரம் சொல்லுங்க. அது மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய விளையாட்டு மாயை மூலமாக பகவான் விளையாடிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கன்ஃபியூஷனை பண்ணி வச்சிருக்காரு. இதுல ஜீவாத்மா அப்படி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு என்டிட்டி இவருக்கு தான் சுக துக்கம் எல்லாமே. அந்த என்டிட்டி உண்மையானு கேட்டா இல்லை. இப்போ வெத்திலையில சுண்ணாம்பு தடவி பாக்கும் போட்ட உடனே பச்சை வெத்தில செவந்துருது. இதே மாதிரி ஜடமா இருக்கக்கூடிய மாயை அல்லது உலகம் அல்லது பிரகிருதி, இப்படி பல வார்த்தைகள் பல சந்தர்ப்பங்களை சொல்லுவோம். இந்த ஜீவாத்மாவுடைய இந்திரியங்கள் ஜடம், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ரெண்டுமே ஜடம். பொதுவாக ஞானேந்திரியங்கள் தான் அறிகிறதுனால தான் அனுபவம் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது மாதிரி பிராணன், இது ஒரு இயக்க சக்தி. இது எதுக்குமே அறியக்கூடிய சக்தி கிடையாது. ஆனா இந்த காம்பினேஷன் ஒரு வேலை பண்ணுது. ஒரு சின்ன உதாரணத்துல இருந்தா, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீன், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீனுக்கு வந்து வெறுமனே அது பிளாங்கா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சாப்ட்வேர் போட்ட உடனே அதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அந்த ஸ்கிரீனுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? தீ பிடிக்குது, ஸ்கிரீன் தீ பிடிக்கல. மழை பெய்யுது, ஸ்கிரீன் மழை நனையல. இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆத்மா, ஒரிஜினல் ஆத்மா எதனாலையும் பாதிக்கப்படாம அது போக்கில் இருக்கு. ஆனா அதனுடைய பிரசன்ஸ்னால தான் மீதி எல்லா மாயாஜாலமும் நடக்கும். அந்த மாயா ஜாலத்துல இது ஒரு விதமான தோற்றம், காட்சி, அப்பியரன்ஸ் தான். கனவுல நடக்கிறது மாதிரியான ஒரு சம்பவம் தான். அதுல வந்து நமக்கு சுகதுக்க அனுபவங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த அனுபவம் யாருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு, அந்த ஃபீலிங் யாருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு. அதனால பந்தப்பட்டு இருக்கிறது யாருன்னா ஜீவாத்மா, விடுபட வேண்டிய ஆளும் ஜீவாத்மா. ஆத்மா எப்போதுமே சுதந்திரமாக தான் இருக்கு. அப்ப யாரு தன்னை பந்தப்பட்டவன்னு நினைக்கிறாங்களோ, சுகி துக்கியா இருக்காங்களோ, அவங்க சுகி துக்கியில இருந்து வெளியே வரணும். அதுல மனசு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. மனமேவ ஹேத்துகு பந்த மோக்ஷயோகோ. நம்முடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனசுதான் காரணம். நாம் இந்த மனசுக்கு சில ட்ரைனிங் கொடுக்கிறோம், ஒரு விதமான கவுன்சிலிங் சொல்ல வைக்கலாம், சில அறிவு கொடுக்கிறோம். அது மூலமாக நாம நம்முடைய கற்பனையில இருந்து நாம பாதிக்கப்படுறோம், நாம சுகப்படுறோம், நாம துக்கப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வெளியே வர்றோம். அதுதான் ப்ராசஸ், வேதாந்தத்துடைய ப்ராசஸ். முதல்ல நான் வேற, உடம்பு வேற, இதெல்லாம் பிடி கிடைக்கிறதுக்கே நமக்கு நிறைய சாதனைகள் தேவைப்படும், நிறைய தடவை கேட்க வேண்டி இருக்கும். ஆனாலும் விஷயம் இது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை சொன்னேன். ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் தான். நான் நினைக்கிறேன் நிர்மலானந்த்ஜியுடைய 4 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன், பிரதாப் ஜியுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். பழைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் ஆயிட்டதுன்னு நினைக்கிறேன். சில புது கேள்விகள் இருக்கு, அது நமக்கு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். உடனடியா பதில் சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுவேன், இல்லைன்னா அடுத்த வகுப்பு.
சுவாமி நமஸ்காரம். ஹரி ஓம். இது குறிப்பாக இப்போ கன்னியாகுமரி மக்களுக்கு இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு அகில உலக லெவல்ல இந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் டிவோட்டி கேட்ட கேள்வி. நாங்க ஒரு 4-5 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டாங்க, நீங்க எல்லாரும் நல்ல விஷயங்கள் பண்றீங்க, ஆனா நீங்க பண்ணக்கூடிய கோஷம் இருக்குல்ல, ஓம் காளி ஜெய் காளி, அந்த கோஷத்தை நீங்க தவிர்க்கணும். காளிங்கிறது ஒரு குவாலிட்டிடு காட் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். நானும் வந்து கேட்டுட்டு கடைசியில நீங்க சொன்ன விஷயம் சரிதான், ஆனா பகவான் ராமேஸ்வர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம். அவர் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. சரி, அவர் நேரடியா வந்து பேசிட்டு இருந்த ஒரு கடவுள் என்பது காளி தேவி, அவங்களதான் நம்ம கூப்பிடுறோம், கோஷத்துல பயன்படுத்திக்கிறோம், புதுசா எதுவுமே கொண்டு வரல. இப்ப சமீபத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி, குறிப்பாக கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டுல வந்து காளி தேவியினுடைய போட்டோ வச்சுட்டு பூஜா முறை 80% வீட்டுல இப்ப இல்ல, வைக்கிறது வந்து இல்ல. அது வச்சா என்ன, அது இது நல்லா சொல்லியிருக்காங்க, அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நல்லா இருக்கும்னு. காளிய வழிபடுறது சம்பந்தமா கேட்டிருக்கீங்கிற அளவுக்கு எனக்கு புரிஞ்சது. கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது. மற்றவங்களுக்கு நல்லா கேட்டுதா? ஆமா சார், ஆடியோ கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்தது. சரி, எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏதோ ஒருத்தர் வந்து ஓங்காளி ஜெய்காளி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் காளி வழிபாடு குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை அந்த கேள்வி எழுதி போடுங்க. நம்ம அடுத்த தடவை ஓரமைக்க வேண்டிய எழுதி போடுங்க. அடுத்த தடவை அந்த கேள்வியை டீல் பண்ணுவோம். வேற ஏதாவது? ஹரி ஓம். இப்போ நம்ம ஜீவாத்மா பரமாத்மா இந்த விஷயங்களை நம்மள மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக வகுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு புரியுது, அதனால நாம வந்து கொஞ்சம் பக்குவப்படுறோம். ஆனா இதெல்லாம் போகாம இருக்கிற மத்தவங்க வந்து நம்மளோட சுபாவத்தை மாத்துற மாதிரி, சில இயல்பான விஷயங்களை மாத்துற மாதிரி நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கல்ல. அப்போ அதை எப்படி சமாளிக்கன்னு தெரியல. நாம அமைதி வழியில போனாலும் மத்தவங்க வந்து இதை புரிஞ்சுக்கிறது இல்ல, இதெல்லாம் டெம்பரரி தான் அந்த வேர்ல்டுல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப நம்ம அவங்கள அந்த டைம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இந்த கேள்வியும் எழுதி போட்டுருங்க, கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வேற ஏற்கனவே 1-2 கேள்வி இருக்கு. அடுத்த வகுப்புல பார்ப்போம். கேள்வி கேட்டவங்க யாமினி அம்மாவுக்கு கேள்வி இருக்கு. கோயம்புத்தூர் உஷாவுக்கு கேள்வி இருக்கு. இன்னைக்கு 2 கேள்வி வந்திருக்கு. 4 கேள்வி பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கீதா வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்தீர்கவே. ஹரி ஓம் தத் சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஒரு நிமிஷம் நிர்மலானந்தி.